ஹாய் ஸ்டூடெண்ட், வெல்கம் டு இனிக்கும் கணக்கு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா 8th ஸ்டாண்டர்ட் மேத்தில் எக்ஸசைஸ் நம்பர் 1.5 இருக்கக்கூடிய கணக்குகளை எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல ஃபஸ்ட்டு கணக்கு படிச்சுக்கலாம். ரோமன் லெட்டர் 1 கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படிங்கிறதுல 73 கணத்தில் உள்ள ஒன்றுகளின் இலக்கம் டேஷ் ஆகும் அப்படின்னு இருக்காங்க. இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். எழுதிப்போம். கோடிட்ட நிரப்புக. சரி, இதில் ஃபஸ்ட்டு சம் வந்து ஃபஸ்ட்டு சம் வந்து 73 கணத்தில் உள்ள ஒன்றுகளின் இலக்கம் டேஷ் ஆகும். இப்போ கணம்னாவே 3 தடவை நம்ம பெருக்கணும். இதனுடைய தீர்வு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். தீர்வு ஃபஸ்ட்டு 73 கணம். 73 கணம் அப்படின்னு சொன்னால் 73 × 73 × 73ன்னு அர்த்தம். சரிங்களா? இதில் ஒன்றுனா இது தான். இந்த ஒன்றுகளை பெருக்கி பார்ப்போம். இது ரெண்டுத்தையும் பெருக்குனா 9. திரும்ப இந்த 3 பெருக்குனா 9 3 27. இப்போ என்ன வருது? 1. இது 10. இதுவே 7 முடிஞ்சிருக்கிறதுனால ஒன்றுகளின் இலக்கம் வந்து 7 இருக்கும். therefore நம்ம ஆன்சர் எழுதலாம். 73 கணத்தில் உள்ள ஒன்றுகளின் இலக்கம் டேஷ் ஆகும் அப்படின்னு இருக்காங்க. இதில் வந்து என்ன போடணும்? 7. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் வந்து ஒரு ஈரிலக்க எண்ணின் கணத்தில் அதிகபட்சமாக டேஷ் இலக்கங்கள் இருக்கும். ஓர் எண்ணின் கணத்தில் அதிகபட்சமாக டேஷ் இருக்கும். இது எப்படி சொல்கிறது? ஈரிலக்க எண். ஈரிலக்க எண்ணா நம்ம வந்து 10லேருந்து ஆரம்பிச்சுட்டு 10லேருந்து இது வரைக்கும் 99 வரைக்கும் ஈரிலக்க எண்கள் தான். இதனுடைய அதிகபட்சமான இதனுடைய கணம் இதனுடைய கணம் அதிகபட்சமாக எத்தனை இலக்கங்களில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பெரிய எண் வந்து இதுங்கிறதுனால இதை நம்ம பெருக்கி பார்க்கலாம். இதுக்கான தீர்வு எப்படின்னா, இதுதான் பெரிய எண். அது 99 × 99 × 99. சரிங்களா? இதை பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிறது தான். இது ரெண்டுத்தையும் பெருக்குங்க. 9 81 9 81 89. அதே மாதிரி இதால் பெருக்கினாலும் 1 9 81. 1 10க்கு சரி பாக்கி 1 10 18 8 பாக்கி 1 9. இப்போ 4 வந்துருக்குங்களா? திரும்ப 2ஆல் பெருக்குவோம். திரும்ப இதை 99ஆல் பெருக்கணும். இந்த 2ஆல் இல்லை, 2 நம்பர் இந்த 99ஆல் பெருக்கிறோம். திரும்ப பெருக்கினா என்ன வரும்? 9 9 9 0 0 98 72க்கு 2 இது 7
9 81 81 7 81 7 88. அதே மாதிரி தான் இதுவும் வரும். 9 0 2 8 8 9 9 2 10க்கு சரி பாக்கி 1 9 8 8 16 17 7 பாக்கி 1 9. பாருங்கள் 2 4 6. அதிகபட்சமாக பெரிய நம்பரை நம்ம பெருக்கிறதுக்கு 6 இலக்கம் தான் வருது. அப்போ இதனுடைய ஆன்சர் வந்து 6 இலக்கங்கள். இப்போ எங்கே 6 போட்டோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு சம் போடலாம். இதில் 6 இலக்கங்கள் இருக்குது. சரிங்களா? அதான் கேட்டிருக்காங்க. தேர்ட் சம் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். உடன் மிகச்சிறிய எண்ணான டேஷை கூட்டினால் முழு கன எண்ணாகும். கணக்கு இப்போ இங்கே பாருங்கள். இது வந்து இந்த 3333உடன் மிகச்சிறிய எண்ணான டேஷை கூட்டினால் அது ஒரு முழு கன எண்ணாகும் அப்படின்னு இருக்காங்க. இது கன எண் இல்லை. அது வந்து எந்த எண்ணை கூட்டினா இது கன எண்ணாக மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தீர்வு இப்போ நம்ம வந்து 3000 இப்போ 10 கியூப் அப்படின்னா என்ன வரும்? 1000 வரும் இல்லையா? 10 கியூப்னா 1000. அப்போது இதுக்கு கீழே வந்து நம்ம 1லேருந்து 10 கியூப் வரைக்கும் இந்த நம்பர் வரல, பெரிய நம்பராக இருக்குது. சரியா? 1000 விட இது பெருசாக இருக்கிறதுனால 10 கியூபுக்கு மேலே நம்ம போகணும். திரும்ப 20 கியூப்னா என்ன வரும்? 20 × 20 × 20. இப்போ 2 கியூப்னா 8. அது கூட 0 சேர்த்துக்கிறோம், 3 0 சேர்த்துக்கிறோம். அப்போ இது வந்து 8000 வருது. அப்போ நம்மளது 3000 சில்லறை தான். அப்போ இதுக்கு நடுவில் தான் இருக்குது, இந்த இடத்துல தான் இருக்குது. 10 கியூபுக்கும் 20 கியூபுக்கும் நடுவில் இருக்குது. அப்போ நடுவில்னா 15 கியூப் வந்து போட்டு பார்ப்போம். 15 கியூப்னா 15 × 15 × 15 5 5 225. அதை 15ஆல் மல்டிப்ளை பண்ணால் 5ஆல் மட்டும் 5 25 5 மீதி 2 2 10 10 12க்கு 2 பாக்கி 1 2 10 10 11 5 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 5 5 4 2 2 5 7 3 3 3375. நமக்கு என்ன இருக்குது? 3333. இப்போ இதில் வச்சு லெஸ் பண்ணால் எவ்வளோ வரும்? 2 7ல் 3 போனால் 4. இங்கே 0, இங்கே 0. சரிங்களா? அப்போது 42 தான். இதுக்கெல்லாம் மதிப்பு இல்லை. 42. இது வந்து இதனுடைய மதிப்பு 3375. அப்போ எந்த நம்பரை கூட்டணும்? அப்போது 42 இங்கே மிகச்சிறிய எண்ணை கூட்ட வேண்டும். இப்போ நம்ம எழுதலாம் 3333உடன் 42ஐ கூட்ட அது முழு வர்க்க எண்ணாகும். முழு கன எண்ணாகும். ஓகே, நெக்ஸ்ட் சம் போடலாம். 4th சம் வந்து
540 இன்ட்டு 50 50இன் கனமூலம் டேஷ் ஆகும் அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ இதனுடைய தீர்வு வந்து நம்ம இதை மல்டிப்ளை பண்ணணும். 540 50 மல்டிப்ளை பண்ணாக்கா என்ன 2 0 5ஆல் பண்ணால் 5 0 மீதி 2 5 25 25 2 27. இதனுடைய கனமூலம் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ 27ங்கிறத பாருங்கள். இங்கே 3 0 இருக்குது. எந்த 27னுடைய கனமூலம் இப்போ வந்து 3 3 3 9 9 3 27. சரியா? அப்போது 27னாக்கா இப்போ 3 கூட ஒரு 27 வருது. 3னுடைய கனமூலம் 27. இப்போ 30 30ன்னு வச்சுக்கிட்டாவே நமக்கு 27,000 வந்துடும். சரியா? அப்போ இதனுடைய கனமூலம் 30. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போடலாம். இது எப்படி எழுதலான்னா 27 இப்படி போடணும் = 30. சரி, 5th சம் போடலாம். 0.00000 5 0 49 13 கனமூலம் டேஷ் ஆகும். இப்போ இதனுடைய கனமூலம் என்ன அப்படின்னாக்கா இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? தீர்வு போடுவோம். தீர்வு 0.000049113. இதை எப்படி எழுதலாம்? இந்த புள்ளி வந்து நமக்கு இருக்கக்கூடாது. அதனால் 1 2 3 4 5 6 7 8 9 இலக்கம் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால இந்த நம்பரை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா 1க்கும் பக்கத்தில் 9 0 போட்டு மேலேயும் கீழேயும் பெருக்கணும். ஒன்று 2 3 4 5 6 7 8 9 மேலேயும் பெருக்கணும், கீழேயும் பெருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ பெருக்குனா என்ன ஆகும்? இங்கே பாருங்கள் 9. இது பெருக்கும்போது எப்படி வரும்னாக்கா 0 0 0 0 0 இந்த புள்ளிக்கு அப்புறம் இருக்கிறத எழுதிக்கிறேன். 13. இதுக்கு பக்கத்தில் 9 0 போடணும். 1 2 3 4 5 6 7 8 9 புரியணுங்கிறதுக்காக தான் இப்படி போடுறேன், இல்லைன்னா டைரெக்டாக போட்டுடலாம். சரி, இப்போ பாருங்கள். இப்போது 9 இலக்கம் தள்ளி புள்ளி குத்துணுமா? இப்போ இங்கே புள்ளி வைக்கிறோம். இந்த புள்ளி வந்து பெருக்கின பிறகு இங்கே வந்துடும். இங்கே இதுக்கு இந்தாண்ட இருக்கிற நம்பர்ஸ்க்கு மதிப்பு இல்லை, முன்னால் இருக்கிற நம்பருக்கும் மதிப்பு இல்லை. சரியா? அப்போ நம்ம இதுதான் வருது. இப்போ இங்கே வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதனுடைய நம்ம க்யூப் ரூட் எடுக்கிறோம். 0.00000 04913. இங்கே எடுத்தோம்னா என்ன வரும்? எழுதுகிறோம், அவ்வளோதான். பார்த்தெல்லாம் பயப்படக்கூடாது. சரியா? இப்போ க்யூப் ரூட் எடுத்தோம்னா இதுக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னாக்கா 17 பெருப்போம். 7 49 மீதி 4 1 7 7 4 11 1 7 1 7 9 8 2. இதை 17ஆல் பெருக்குவோம். திரும்பவும்
பெருக்குனா 9 7 63க்கு 3 மீதி 6, 9 7 56, 56 6 56 6 62க்கு 2 மீதி 6, 2 7 14, 2 14, 14 6 14 6 20. திரும்ப 1 பெருக்கும். 1 9 9, 1 8 8, 1 2 2, 3 11க்கு 1 பாக்கி 1 9 4. இந்த நம்பர் வந்துச்சுங்க. 17 தான் இதனுடைய. இப்போ எப்படி போடுறோம் நம்ம? இது எப்படி எழுதிக்கலான்னா, இது 17 க்யூப்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து இது 1000 க்யூப்னு எழுதிக்கலாம். இப்போ என்ன ஆகும்? இது 17 க்யூபு இன்ட்டு 1/3ன்னு எழுதிக்கலாம். இந்த க்யூப் ரூட் வந்து இதை ரூட்டை ரிமூவ் பண்ண, இந்த க்யூப் ரூட்டை ரிமூவ் பண்ணால் இந்த மாதிரி அடுக்கில் வந்துடும். இது புரியணும், இந்த ஸ்டெப்பு புரியணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த மாதிரி போடுறேன். இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 1/3. இது வந்து a/m ஹோல் n இஸ் ஈக்குவல் டு a/m இன்ட்டு n அப்படின்னு வரும். அப்படி வரும்போது இது ரெண்டும் கேன்சல் ஆகும். சரியா? இந்த 3 கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன வரும்? 17/1000 இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்? 1000 3 இலக்கம் தள்ளி புள்ளி குத்தணும். இப்போ 0 புள்ளி, இங்கே ஒரு 2 தான் இருக்குது, அதனால் ஒரு 0 சேர்த்துக்கிறோம். 17. இதுதான் இதனுடைய ஆன்சர். சரியா? 0.17, சாரி 0.0 0.017 ஆகும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போடலாம். நெக்ஸ்ட் சம் வந்து சரியா தவறா என கூறுக. சரியா தவறா என கூறுக. ஃபஸ்ட்டு வந்து 24இன் கணமானது 4 என்ற இலக்கத்தில் முடியும் அப்படிங்கிறாங்க. 24இன் கணமானது 4 என்ற இலக்கத்தில் முடியும். அதாவது 1ஆம் இலக்கம் 4 அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரியா என்னன்னு பார்ப்போம். செகண்டில் ஃபஸ்ட்டு பேஜ் வந்து 41. இப்போ ஃபஸ்ட்டு சம் வந்து 24இன் கணமானது 4 என்ற இலக்கத்தில் முடியும். 24இனுடைய கணம் தீர்வுன்னு போட்டுக்கோங்க. 24இனுடைய கணம்னா 24 × 24 × 3 தடவை பெருக்கணும். கணம்னா பாருங்களேன், இந்த 4 மட்டும் பெருக்குவோம். 16 திரும்ப 4 பெருக்குனா 6 24. சரியா? 4ல் முடியுது பாருங்கள். அதனால் இதனுடைய 4இல் முடியும் எண் இதை 1ஆம் இலக்கம்னு கேட்டால் கூட ரைட்டு தான், 4. சரியா? அப்போ அது வந்து அந்த கணக்கு சரி. இது வந்து சரின்னு போடணும். 24இன் கணமானது 4 என்ற இலக்கத்தில் முடியும். முடியுங்கிறது சரி. நெக்ஸ்ட்டு சம் வந்து செகண்ட் சம் வந்து
1729 10 கியூப் கழித்தால் 9 கியூப் கிடைக்கும். அதனுடைய தீர்வு வந்து இப்போது வந்து 1729. இதுலேருந்து நம்ம 10 கியூப்னாக்கா 10 கியூப் வந்து இஸ் ஈக்குவல் டு 1000. இதை கழித்தாலுங்கிறாங்க, அதனால் மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 729 வரும். இது என்னது? 9 கியூப் இஸ் ஈக்குவல் டு 9 கியூப்புங்கிறாங்க. பாருங்கள், 9 × 9 × 9 9 9 81. 81 9 பேருக்கு 9 98 72. சரியா? இப்போ இது சரி, ஆன்சர் வந்து சரி. அடுத்த சம் பார்க்கலாம். மூணாவது சம் வந்து 0.0012 எண் கனமானது 0.0000501728 ஆகும். தீர்வு பாருங்கள். தீர்வு வந்து 0.0012. இதை வந்து நம்ம 3 தடவை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது இதே நம்பரை 3 தடவை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இங்கே ஒரு 0 இருக்குது, இங்கே ஒரு 0 இருக்குது, 2 0. அப்போ இன்னொரு இதுலேயும் 2 0, இப்போ இன்னொன்றுலேயும் 2 0 வரும் இல்லையா? அப்போனா என்ன வரும்? சரி, நம்ம பெருக்கியே பார்ப்போம். 1 2 இந்த 1 இன்ட்டு 0.0012 இன்ட்டு 0.0012ன்னு அர்த்தம். இப்படி தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் பார்க்கும்போது இங்கே 2 0, இங்கே 2 0, இங்கே 2 0. இப்போது நமக்கு எத்தனை 0 வரணும்? 6 0 வரணும். இங்கே பாருங்கள், 2 4 5 0 தான் இருக்குது. இதுலேயே வந்து இந்த கணக்கு இது வந்து சொல்லியிருக்க இந்த ஸ்டேட்மெண்ட்டு தவறு அப்படிங்கிறது தெரியுது. இதை வச்சு நம்ம போட்டுடலாம். மற்றதெல்லாம் பெருக்கி பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. சரி, நெக்ஸ்ட்டு சம் போடலாம். $79,570 என்ற எண்ணானது ஒரு முழு கன எண்ணல்ல. ஒரு முழு கன எண்ணல்ல. இப்படி சொல்லியிருக்காங்க. இதை பார்ப்போம் நம்ம. தீர்வு இப்போ வந்து ஒரு எண் முழு கனம் இல்லையான்னு பார்க்குறதுக்கு பகா காரணி முறையை பயன்படுத்துவோம். இப்போ இதை பகா காரணி முறையை பயன்படுத்தி இதனுடைய ஃபேக்டாஸை கண்டுபிடிக்கலாம்.
0 முடிஞ்சு 2ஆல் வகுக்கலாம். 2 6 மீதி 1 19 9 2 18 மீதி 1 15 7 2 14 மீதி 1 17 8 2 16 மீதி 1 10 2 10. சரியா? திரும்ப 5ல் முடிஞ்சிருக்கிறதுனால 3 வருமானு பார்ப்போம். 3 9 2 3 6 6 3 18 வராது. அதனால் திரும்ப 5க்கு தான் போகணும். 5 3 அடங்காது 39 7 5 35 மீதி 4 47 9 5 45 மீதி 2 28 5 25 மீதி 35 28ல் 25 போனால் மீதி 3 வரும். 35 7 5 35 7ல் இருக்கிறதுனால ஓகே. இப்போ நம்ம என்ன செய்ய முடியும்னா இதை திரும்ப 7 பகாயன் 7 11 13 17 19 இதெல்லாம் செய்ய முடியாது. அதனால் நம்ம நேராக இதுக்கப்புறம் இந்த நம்பரே தான் இதை வகுக்கும். இப்போ பாருங்கள், இதுக்கு நமக்கு எல்லாமே கன எண் அப்படின்னு சொன்னாவே இதனுடைய இது எப்படி எழுதலாம் நம்ம அப்படின்னாக்கா, இப்போது 79 570 இஸ் ஈக்குவல் டு 2 × 5 × 7 9 5 7. இதுக்கு எதுக்குமே இந்த 3 தொகுதியாக வரலை. பார்த்திங்கன்னா 2 எடுத்துக்கிட்டால் ஒரு 2 தான் இருக்குது, 5 எடுத்துக்கிட்டால் ஒரு 5 தான் இருக்குது. இந்த நம்பர் 7957 எடுத்துக்கிட்டால் ஒரு தடவை தான் வருது. அதனால் இந்த எண் ஒரு முழு கன எண் அல்லங்கிறது சரி. முழு கன எண் அல்லங்கிறது சரி. ஏன்னா ஒவ்வொன்றுக்குமே நம்ம பகா காரணி கண்டுபிடிக்கும்போது 3 தொகுதிகளாக வரணும். அதாவது ஒரே நம்பர் 3 தடவை வரணும். ஆனால் வரலைங்க. அதனால் இது கன எண் இல்லை. அடுத்த கணக்கு பார்க்கலாம். 5th சம் 1 10 100 1000 10,000 லட்சம் 2,50,047 7இன் கனமூலமானது 63 ஆகும் அப்படிங்கிறாங்க. இதுவும் நம்ம தீர்வு கண்டுபிடிக்கலாம். இப்போ கனமூலம் கண்டுபிடிக்கணுன்னாவே பகா காரணி படுத்துதல் 47 பகா காரணி படுத்துகிறோம். 7ல் முடிஞ்சிருக்குது இல்லையா? இப்போ 2 செய்யாது. 3 1 3 7 21 8 3 24 மீதி 10 9 மீதி 10 9 மீதி 14 14ல் 3 14ல் 2 3 14ல் நாமும் 12 வரும். மீதி 2 27. அப்போ 3 வகுக்கும். பாருங்களேன், 2 அடங்காது 25 எடுத்துக்கிறோம். 25ல் எத்தனை 3 இருக்குன்னா 8 3 24 வரும்ல. மீதி 1 10. 10னாக்கா 3 9 மீதி 1 இங்கே 0 இருக்குது. 10 3 9 மீதி 1 இங்கே 4 இருக்குது. 12 14 வரும். 14ல் நாமும் 12 மீதி 2 இருக்குது. 27 9 3 27. அடுத்தது 9ல் முடிஞ்சுக்கிறதுனா 3 திரும்பவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2 3 6 வரும். சரியா? 3 ட்ரை பண்ணலாம். 2 3 6 மீதி 2 இருக்கு இல்லையா? 23 23ல் 7 3 21 மீதி 2 23 7 3 21 மீதி 2 24 வருமா? 8 3 24 3 9. திரும்ப 3ல் முடிஞ்சிருக்கிறதுனால 3ஆலேயே நம்ம திரும்பவும்
3 வகுக்க போகிறோம். இது பார்த்திங்கனாக்கா 9 3 27, 2 3 6, மீதி 1 2, 6 3 18, மீதி 1. ஓகேங்களா? திரும்பவும் 3 வகுக்கலாம். 3 9, இந்த 2 இருக்கு இல்லையா, 2ல் 3 இல்லை, அதனால் 0 டைம்ஸ் இருக்குதுன்னு போட்டுக்கிறோம். திரும்ப 2 இருக்குது, 26. 26ல் 8 3 24, மீதி 2 21, 7 3 21. மீதி 3 பண்ணுவோம். 1 3 3, 0, 2 3 6, மீதி 2 இருக்குது, 27, 9 3 27. திரும்பவும் 3 பண்ண போகிறோம். 3 9, மீதி 1 இருக்குது, 12, 4 12, 3 9. திரும்பவும் நம்ம 3 பண்ண முடியாது, 7 பண்ணலாம். 4 7 28. 28னாக்கா 5 35ன்னு வந்துடும். 28ல் இங்கே 1 6, 63 இருக்குது. 63, 9 7 63. திரும்பவும் 7 பண்ணலாம். 7 49. திரும்பவும் 7 பண்ணுவோம். 1 7. சரியா? இப்போ இதுக்கு நம்ம கனமூலம் பாருங்கள். உங்களுக்கு இதில் நம்ம நிறைய போடணும்னா ஒரு 3 நம்பர் ஜோடி வந்துருச்சுன்னா இப்போ எடுத்து எழுதுவோம் பாருங்களேன். இதனுடைய எல்லாமே 3 தொகுதியாக கிடச்சிருச்சுன்னா 3 × 3 × 3 × 7 × 7 × 7. பாருங்கள், இங்கே 3 இருக்கா, இது ஒரு 3 எடுப்போம். இங்கே ஒரு 3, ஒரு 3, இங்கே 3 7, ஒரு 7 பெருக்கி பாருங்கள். 3 9, 9 7 63. சரியா? இதனுடைய therefore இதனுடைய cube root is equal to 63. அப்போது இது கனமானது 63 ஆகுங்கிறது சரி. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போடலாம்.